அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் நமக்கு கிடைச்ச அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்ல இந்தியா மேலும் 8 இடங்கள்ல தாக்குதல் நடத்தி இருக்கிற செய்தி நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்குது நண்பர்களே. இந்த 8 இடங்கள்லையும் இந்தியா தாக்குதல் நடத்தியதாக பாகிஸ்தான் தான் ஒப்புக்கொண்டிருக்குது அப்படிங்கிறதை நாம் இங்கே குறிப்பிட வேணும். இதனுடைய பின்னணி என்ன, இந்தியா எப்பொழுது இந்த தாக்குதலை நடத்துச்சு, அந்த செய்தி இன்றைக்கு வெளியான மர்மம் என்ன, இதை பற்றி முதல்ல பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம வைத்திருக்கிறதும் ஒரு பாகிஸ்தானுடைய செய்தி தான், மிக முக்கியமான செய்தி. பாகிஸ்தானுக்கு போகிற ஆறுகளில் பாய்கிற நதிநீரை இந்தியா தடுத்து நிறுத்தி இருக்குது இல்லையா, அதனுடைய விளைவாக பாகிஸ்தான்ல இப்பொழுது தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னும், அடுத்த குறுவை சாகுபடிய அவங்க மேற்கொள்ள முடியாம தவிச்சு வர்றாங்க அப்படின்னும், வழக்கத்தை விட கணிசமான அளவு அவங்களுக்கு தண்ணீர் கையிருப்பு குறைந்து விட்டது. அது மட்டுமல்ல, சிந்து நதி வறண்டு போக துவங்கி இருக்குது, செனாப் நதி சுத்தமாவே வறண்டு போயிருச்சு அப்படிங்கிறாங்க. இதனால பாகிஸ்தான்ல விவசாயிகள் தங்களுடைய அடுத்த நடவை தொடங்க முடியாமல் தவித்து வர்றாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு வெளியாகி இருக்குது நண்பர்களே. இந்த இரண்டு இந்தியாவுக்கு சாதகமான, இந்தியாவுக்கு அருமையான, நம்ம காதுகளுக்கு குளிர்ச்சியான இந்த இரண்டு முக்கியமான செய்திகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னாக்க உடனடியாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, இதுவரை வெளிவராத ஒரு செய்தி நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னாக்க, இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு உள்ள புகுந்து மேலும் 8 நகரங்களின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்குது அப்படிங்கிற செய்தி தான் இப்பொழுது வெளியாகி இருக்குது. இந்த தாக்குதல்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது இல்லையா, அந்த நாட்களிலேயே இது நடந்தது அப்படின்னும், அதை பற்றி இதுவரைக்கும் இந்தியாவும் வாய் திறக்கவில்லை, பாகிஸ்தானும் வாய் திறக்கவில்லை அப்படிங்கிறத நாம் இங்க குறிப்பிட வேணும். ஆனால் பாகிஸ்தான் இப்பொழுது பிற நாடுகளுக்கு தங்களுடைய தூதர்களை அனுப்ப தொடங்கி இருக்குது. இந்த மாதிரி இந்தியா எங்க மேல அனாவசியமான ஒரு தாக்குதலை நடத்திருச்சு, அதனால நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய குழுக்கள் இப்பொழுது பிற நாடுகளுக்கு கிளம்ப தொடங்கி இருக்கிறாங்க. அவங்க போய் ஆதரவு திரட்ட முற்படுறாங்க. பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவுடைய எம்பிக்கள் குழுவை அமைத்து உலகம் முழுவதும் நாம் அனுப்பினார் இல்லையா, அதை அப்படியே காப்பி அடிச்சு இப்பொழுது பாகிஸ்தானும் செய்யுது. அது வந்து கொஞ்சம் லோவர் எண்ட் குழுவாக அனுப்புறத நாம் பார்க்க முடியுது. அந்த குழுக்களுடைய கையில் அவங்க வந்து டாசியேன்னு சொல்லப்படுகிற ஒரு டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க இல்லையா, என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்ல தான் இந்த 8 இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம் இங்க குறிப்பிட வேணும். ஆக இதுவரை பாகிஸ்தானினுடைய இந்த 8 இடங்கள்ல தாக்குதல் நடத்தியதாக இந்தியா ஒப்புக்கொள்ளவில்லை, பாகிஸ்தானும் இதை பத்தி சொல்லவே இல்லை. ஆனா பாகிஸ்தானுடைய டாசியேல இதெல்லாம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. இது வந்து உண்மை தகவலே அப்படின்னு பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் சொன்னதோட மட்டும் இல்லாம இந்தியாவுடைய பாதுகாப்பு வல்லுநர்களும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த நகரங்கள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெஷாவரை தான் முதல்ல குறிப்பிடுறாங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும் போதே சில டிவி சேனல்களில் பெஷாவரின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற செய்தி வெளியானது. அதற்கு பிறகு அது உறுதிப்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா. இந்த பெஷாவரின் மீது ட்ரோன் தாக்குதல் நடந்தது உண்மையே அப்படிங்கிறது இப்போ தெளிவாகுது. அதுக்கு பிறகு பாகிஸ்தானில் இருக்கிற குஜராத், குஜ்ரன்வாலா, ஜாங், அது மட்டும் இல்லாம கீழே போனோம், தெற்க போனோம் அப்படின்னாக்க சோர், ஹைதராபாத் உள்ளிட்ட 8 கூடுதல் நகரங்களின் மீது இந்தியா தன்னுடைய ட்ரோன் தாக்குதலை நடத்தியது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்குது. பாகிஸ்தான் இதை ஒப்புக்கொள்ளவும் செய்திருக்குது. இதுல சிலதெல்லாம் நமக்கு ஏற்கனவே கிடைத்த செய்தி தான் நண்பர்களே, ஆனால் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதற்கு பிறகு இந்தியாவும் இதை லிஸ்ட் பண்ணாதனால யாருமே அதை பேசல, விட்டுட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த பாகிஸ்தானுடைய ஹைதராபாத்தின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக சமூக ஊடகங்கள்ல வீடியோக்கள், புகைப்படங்கள் வெளியானதை நம்ம பார்த்தோம்.
பார்த்தோம். ஆனால் அதற்கு பிறகு இந்தியா வெளியிட்ட அறிக்கையிலேயோ பாகிஸ்தான் வெளியிட்ட அறிக்கையிலேயோ இந்த ஹைதராபாத் குறிப்பிடப்படாதனால அதை நாம மறந்துட்டோம். ஆனா உண்மையிலேயே அங்க பெரிய தாக்குதல் நடந்திருக்குது, உறுதியாக தெரியுது. இது போக பாகிஸ்தான்ல இருக்கிற குஜராத்தின் மீது ட்ரோன்கள் பறந்தன, அப்பொழுது வந்தன சில டிவி சேனல்கள்ல, அதை நம்ம பார்க்கவும் செய்தோம். அதே போலதான் பெஷாவரின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற வீடியோவை நம்ம எக்ஸ் தளத்துல பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்குது நண்பர்களே. ஆக இந்தியா வந்து ஏற்கனவே குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் இல்லாம மேலும் பல இடங்கள்ல ஒரு பரவலான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்குது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது. இது வந்து இந்திய தாக்குதலுடைய அந்த அந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட்டை மேலும் அதிகப்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா வெளியிட்ட அறிக்கையில் இருந்த இடங்கள் எல்லாம் தாக்குதல் நடத்துதல்னா மேஜர் ஹிட்ஸ், இது போக பல இடங்கள்ல இந்த மாதிரியான மைனர் ஹிட்ஸ் நடந்திருக்குது அப்படிங்கிறது இப்பொழுது உறுதியாகி இருக்குது. ட்ரோன் தாக்குதல் மூலமாக இந்தியா குறைந்தபட்சம் பாகிஸ்தான்ல 24 நகரங்களுக்கு மேல இந்தியா டார்கெட் பண்ணி தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி இருக்குது அப்படிங்கிறது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கு நண்பர்களே. இந்த செய்தியை தொடர்ந்து அடுத்ததாக இன்னொரு செய்தி இதே தொடர்பில் வருது நமக்கு. அது என்ன அப்படின்னாக்க, இந்தியாவுடைய பஹல்காம்ல தீவிரவாதிகள் இந்துக்களை சுட்டு வீழ்த்தினாங்க இல்லையா, அதற்கு பிறகு இந்தியா எடுத்த மிக முக்கியமான பாகிஸ்தான் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஒன்று என்ன அப்படின்னாக்க, இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சதுதான். அறிவிச்ச கையோட இந்தியா என்ன பண்ணுச்சு, சிந்து நதியின் ஒரு கிளை நதியான செனாப் இருக்குது இல்லையா, அந்த செனாப் நதியுள்ள இருந்த டேம்களை அடைத்தது. அந்த செனாப் நதி அப்பொழுதே வறண்டு போச்சு அப்படிங்கிற புகைப்படம் எல்லாம் வெளியானதை நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக சிந்து நதியில இருக்கிற டேம்களையும், இந்த சிந்து நதியின் கிளை நதிகள் 6 நதிகள் இருக்கு இல்லையா, அந்த 6 நதிகளின் மீது நம்ம கட்டி வச்சிருக்கிற டேம்களையும் இந்தியா அடைச்சிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. இது என்னன்னா, இந்த டைமிங் வந்து ரொம்ப குரூஷியல் அப்படிங்கிறத நாம உணர வேண்டும் நண்பர்களே. இது வந்து பாகிஸ்தான்ல அவங்க குறுவை சாகுபடியை துவங்குகிற நேரமாக இருக்குது. இந்த குறுவை சாகுபடியை துவங்குகிற நேரத்தில் இப்பொழுது பாகிஸ்தான்ல ஒரு தண்ணீர் பஞ்சத்தை இந்தியா உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. இப்பொழுது பாகிஸ்தானுடைய சிந்து நதி கரையில இருந்தும் சரி, செனாப் நதி கரையில இருந்தும் சரி, பல புகைப்படங்களும் வீடியோக்களும் ஆதாரங்களாக வெளியாக தொடங்கி இருக்குது. அது என்ன அப்படின்னா, சிந்து நதியுடைய வாட்டர் லெவல் பல இடங்கள்ல ரொம்பவுமே சுருங்கி விட்டதாகவும், இந்திய பாகிஸ்தான் எல்லையிலிருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டிய பிறகு சிந்து நதியுடைய நீர் அளவு வழக்கமாக இந்த சமயத்தில் இருப்பதை விட 40% குறைவாக இருக்குது அப்படின்னும், ஒரு சில இடங்கள்ல சிந்து நதியுடைய அகலமே பார்த்தோம் அப்படின்னா 15 மீட்டர், அதாவது ஒரு 50 அடி அகலத்துக்கும் வெறும் 6 அடி ஆழத்துக்கும் தான் தண்ணி இப்பொழுது ஓடிட்டு இருக்குது அப்படின்னும், அதுவே இன்னும் கொஞ்ச நாள்ல கீழே போக போக தெற்க போக போக அது முழுமையாக வறண்டுவிடக்கூடும் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய விவசாயிகளுடைய பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது. இந்த வடக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்து நதி கரையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுதுக்கு பெரிய தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை அப்படின்னாலுமே கூட, அங்க ஒரு 100-150 கிலோமீட்டர் தாண்டி போன பிறகு தண்ணீருடைய அளவு வெகுவாக குறைய தொடங்கி இருக்குது. தெற்க ஒரு 400 கிலோமீட்டர் போன பிறகு பார்த்தா கிட்டத்தட்ட நதி வறண்டே விட்டது அப்படின்னே சொல்லணும். இதனால பாகிஸ்தானுடைய விவசாயிகள் குறுவை சாகுபடியை மேற்கொள்ளாமல் தவிர்த்து வர்றாங்க அப்படிங்கிறதா இப்பொழுது விஷயமே. பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் பலரும் இந்தியாவை தொடர்பு கொள்ள முயற்சித்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும், பாகிஸ்தானுடைய மந்திரிகள், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, முதல்ல அவங்கெல்லாம் வந்து அப்படி தண்ணி வரலைன்னா சிந்து நதியில ரத்தமா ஓடும் அப்படின்லாம் கொதிச்சானுங்க இல்லையா, அவனுங்கெல்லாம் இப்பொழுது கெஞ்ச தொடங்கி இருக்கிறாங்க இந்தியாவிடம். ஆனால் இந்தியா அதுக்கெல்லாம் வந்து செவிமடுக்கவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. நாம் டேம் அடைச்சி வச்சிருக்கிறோம், இன்னும் நம்ம டேம் எல்லாம் ஃபுல் ஆகாதனால குறைந்தபட்சம் அடுத்த 20-25 நாட்களுக்கு நாம தண்ணீர் ரிலீஸ் பண்ண மாட்டோம்
அப்படின்னும், அதே சமயத்துல இப்ப வந்து மான்சூன் டைம், இப்போ நமக்கு இந்தியால மான்சூன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதாவது பருவமழை காலம் தொடங்கிருச்சு இல்லையா, இந்த பருவமழை அப்படியே மெல்ல மெல்ல மேற்கே நகர்ந்து இந்தியாவுடைய பஞ்சாபை கடந்து பாகிஸ்தானுடைய பஞ்சாபுக்கு இந்த மான்சூன், இந்த பருவமழை போய் சேருவதற்கு குறைந்தபட்சம் 1 மாசம் ஆகும்னு சொல்றாங்க நண்பர்களே. அதனால அடுத்த 1 மாசத்துக்கு பாகிஸ்தான்ல மழையும் பொழியாது, இந்தியாவும் டேம் திறக்க போறதும் இல்லை. அதனால பாகிஸ்தானுடைய விவசாயிகள் இப்பொழுது அப்படியே வெதும்பி கிடக்கிறாங்க. அப்படின்னும் பாகிஸ்தானுடைய விவசாயிகள் தங்களுடைய அரசாங்கத்துக்கு பயங்கர பிரஷர் கொடுத்து வர்றாங்க. அப்படின்னும் பாகிஸ்தானுடைய விவசாயிகள் என்ன பண்றதுன்னு தெரியாம தங்களுடைய குறுவை சாகுபடியை மேற்கொள்ள முடியாம தவிச்சு வர்றாங்க அப்படிங்கிற செய்தியும் நம் காதுகளுக்கு எட்டுது. தமிழ்ல நம்ம பழமொழி ஒன்று இருக்குது இல்லையா நண்பர்களே, அடி உதவுறது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானை அடித்து தான் நம்ம திருத்த முடியும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தை இருக்க முடியாது. இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஒழித்து கட்டுற வரைக்கும் இந்த பூமியில யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. உலகத்துல தீவிரவாதத்தை முழுமையாக அழித்து ஒழிக்கிற வரைக்கும், குறிப்பாக இன்றைய சூழ்நிலையில பார்த்தோம்னா உலகம் முழுவதும் பெருகி கிடக்கிறது இஸ்லாமிய தீவிரவாதம் தான். இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தை, அது தீவிரவாதம் எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, இந்த தீவிரவாதத்தை முழுமையாக நம்ம அழிச்சு ஒழிக்கிறது வரைக்கும் இந்த பூமியில யாருமே நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு பாகிஸ்தானை சரமாரியாக அடிக்க வேணும், அடிச்சுதான் பாகிஸ்தானை திருத்த முடியும் அப்படிங்கிறதுல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இருக்கிறாரு. இப்பதான் இந்தியா வந்து பாகிஸ்தானை அடிக்க தொடங்கி இருக்குது. இனி வரும் காலமெல்லாம் சரவெடிதான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.